வணக்கம் மக்களே. நம்ம வந்து மரம் எடுத்துகிட்டு வந்த அடுத்த நாளே வந்து நமக்கு வந்து ஆசாரியெல்லாம் வந்து நிலையை வந்து கோக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்றைக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு டைம் சொல்லிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு நிலையை கோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மூளை மட்டம் எல்லாம் பார்த்து நிலைக்கு வந்து தொலை அடிச்சுட்டு வந்து கோத்து பார்த்துக்கிறாங்க. கோத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபெவிக்கால் எல்லாம் வாங்கி அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஆணி போட்டுறாங்க. நம்ம வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்கோம். ஜன்னலும் அதுமாரி கோத்து வைக்கிறாங்க. கோத்து வச்சுட்டு நம்ம க்ரில் வந்து நம்ம செய்யலை. இதான் கோத்த நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா வேலை வந்து இந்தமாரி க்ரில் இல்லாமல் நம்ம டைரெக்டாக வந்து கம்பியை சொருவிடலாம் பழைய மாடலில். ஏன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நிலைக்கு கரையான் ஏறாமல் இருக்க கரையான் மருந்து கலந்து இந்த வுட்டு ப்ரைமர்னு சொல்கிறாங்க. ப்ரைமரில் வந்து நம்ம கலந்து வந்து சுற்றிலும் அடிச்சிடுறோம். இதுமாரி ஒயிட் கலரில் நிலையில் வந்து கரையான் பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஜன்னலுக்கெல்லாம் தொலை போட்டு அதுமாரி ஓட்டை போட்டு நம்ம கம்பி சொருகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இழைச்சது போக இவங்க வந்து பட்டை சிலை போட்டு கொஞ்சம் ஷைனிங்காக கொஞ்சம் இது பண்ணி கொடுக்குறாங்க. இதான் வந்து நிலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தூக்கி வைக்க வேண்டியதான். நாளைக்கு தான் நிலை தூக்கி வைக்கிறோம். நிலை தூக்கி வைக்கிற ப்ரோக்ராம் தான் இது. ஏன்னா கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நம்ம வந்து நிலையை தூக்கி வச்சுட்டோம். அதை முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கும்பாபிஷேகம் பார்க்க ஆரம்பித்தோம். இதான் கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.